அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakam. For booking, contact 9564 012345. ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம். திஸ் இஸ் மோகன் ராஜ். குமுதம் ஐபிஎல் ஸ்பெஷல். டேய், இங்கே ஒருத்தன் ஈஸியாக போடுறான்டா, வந்து அடிச்சுட்டு போங்கடா அப்படின்னு சொன்னவொன்னே வர்றவங்களாம் அடித்தாங்க. சரி, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா செகண்ட் இன்னிங்ஸ் அதுக்கு மேலே வேறு லெவலில் இருக்குது. வர்றவங்கலாம் சிக்ஸஸ் மழை. எஸ், கேகேஆர் வர்சஸ் பஞ்சாப் அண்ட் 42nd மேட்ச் ஈடன் கார்டன். இந்த மேட்சை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அண்டு ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பர்ட் கிரிக்கெட் பிளேயர் நீல் இருக்கார். வணக்கம் அண்ட் வெல்கம் சார். நீலகண்டன் அப்படின்றது நீல்னா தான் சார் ரொம்ப நீட் அழகாக இருக்குது, அதனால தான் சார். ரொம்ப நன்றி மோகன். நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார், EA ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் 07 அப்படின்னு 90s ஒரு வீடியோ கேம் சார். அந்த கேமை பார்க்குற மாதிரி இருக்குது சார். இதெல்லாம் கிரிக்கெட்டா இல்லை வீடியோ கேமா? அநியாயமாக இருக்கா சார். போலர்ஸ்க்கு ஒரு சான்ஸே இல்லை. சின்ன கிரவுண்டு, பாலும் அடித்தா எங்கேயோ போகுது, வரவன் போடுறவங்களாம் அடிக்கிறான். சொன்ன மாதிரி 2 இன்னிங்ஸ்லையும் இப்படி தான் சார் நடந்துட்டுருக்கு. வீடியோ கேம் இருக்கு இல்லையா, வீடியோ கேம் நான் விளையாண்டதில்லை, பட் தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி கிட்டத்தட்ட அது பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ கேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து வசதி உள்ளவங்க மாத்திரம்தான் வந்து வாங்கி வீட்டில் டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்து விளையாண்டுருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாருமே லட்சக்கணக்கில் ஒரு கோடி கணக்கில் வந்து வீடியோ கேம் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா T20 கேமில் வந்து 120 அடிக்கிறதே அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒரு 140, 150, 160, அது 180 போய் 190 போய் 200+ வந்து இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இது வந்து நான் போன ஷோவில் சொன்ன மாதிரியே இது பேட்ஸ்மேன் டாமினன்ட் கேம் தான் அது சார். ஆர்சிபியோட ஸ்கோர் தான் ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்தது. 261, 262, 263 லாஸ்ட் ஐபிஎல் சீசன் வரைக்கும். இந்த ஐபிஎல் இன்னும் பாதி தான், 50% தான் முடிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 262, 272, 277, 287. ஆர்சிபியோட ஹையஸ்ட் ஸ்கோர் போன எல்லா சீசனுக்கு சேர்த்து எல்லாம் கடைசி ஆயிடுச்சு. 300லாம் ஈஸி போல இருக்கு. ஈஸி சார். இன்னைக்கு நீங்கள் வந்து கல்கட்டா ஆரம்பித்த அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஐ தாட் கண்டிப்பாக ஒரு 300, 303, 304 அந்த மாதிரி அடிப்பாங்கன்னா அந்த மாதிரி தான். நடுவில் அந்த கொஞ்சம் ஸ்லோ ஆனதுனால தான் வந்து இந்த அளவுக்கு நின்றுச்சு. இல்லைனா கண்டிப்பாக இன்றைக்கி 300 அடிச்சிருப்பாங்க. இவங்களும் திருப்பி அடிச்சிருப்பாங்க போல், அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது சுனில் நராயண், அவருக்கு அரைன்னு பேர் வச்சிருக்கலாம். அரைன்னு அரைஞ்சாரு பாலை. 71 runs இன் ஜஸ்ட் 32 balls, 9 4s, 4 6s. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். அதாவது ஒரு சுனில் நராயண் மாதிரி ஒரு பிளேயர் நம்ம டீமில் இல்லையே அப்படின்னு எல்லாரும் ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற டீம் கேப்டன்ஸ்லாம், குறிப்பாக ஆர்சிபிலாம் டெஃபினட்டாக ஏங்கும். இவரோட அன்எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருக்குது சார். வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். இல்லை, நீங்கள் அந்த சேஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த கௌதம் கம்பீர் வந்து அவர் தான் வந்து அந்த சேஞ்சை இந்த வருஷம் கொண்டு வந்தார். கல்கட்டாவுக்கு ஏற்கனவே இருக்கும்போது சுனில் அவர் கேப்டன்சியில் வந்து ஹி வாஸ் ஓப்பனிங் ஒன்லி. சரி, இப்போது ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுறதுக்கு வந்து நீ என்ன வேணால் பண்ணுற, கவலையப்படாது, பாலை பார்த்து அடி, அவ்வளோதான். அந்த டெக்னிக் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் தி பீரியட் ஆஃப் இயர்ஸ் வந்து சுனில் நரன் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இஸ் பிகம் அ ஸ்ட்ராங் கிரிக்கெட்டர். அதாவது அடிக்கிற ஷாட்ஸாக இருக்கட்டும், ஒரு சூஸ் பண்ணுற ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஓப்பனர் எப்படி அடிப்பாங்களோ அந்த அளவுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை சார், நான் எதுக்கு பர்டிகுலராக வந்து நான் சுனில் நாராயண் பற்றி கேட்டேன்னா, இப்போ ஒரு ரசல் அடிக்கிறார் அப்படின்னா ஐட்டன் வைட் ஜெய்ஜாண்டிக் ஒரு வெஸ்ட் இண்டியன் ஃபிகர், ஓகே. பட் இவர் இந்தியனோட இவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அவரோட பேக்ரவுண்டே இந்தியன் தான். பாடி டைப்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் மாதிரி தான் இருப்பார். டே கொசு தொல்லை தாங்க முடியலடா நாராயணா அப்படின்னு கவுண்டமணி ஓமகுச்சி நரசிம்ம சூரியன் படத்தில் எக்ஸ்பெக்டட் ஒரு பாடி வந்து எக்ஸ்ட்ராடினரி ஷாட்ஸ் அடிக்குது. இல்லை சார், என்னை பொறுத்த வரைக்கும் பாடிக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத, பிகாஸ் டைமிங் தான் முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடிக்கணுன்ட்டு போகிறாரு, அது எப்படி இருந்தாலும் அடிச்சிடணும் அப்படின்ற ஒரு இதில் தான் அடிக்கிறார். இஸ் நாட் அ வெரி, அதாவது அந்த அளவுக்கு டெக்னிக்கலாக வெரி ஸ்ட்ராங் பிளேயர் கிடையாது, சவுண்டே கிடையாது. பட் தென் வந்து ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் தான் சார். நம்ம ஷெவாக் அடிலாம் பார்த்துருக்கீங்களே. இப்போ ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா சுனில் நரனோட லீனாக தான் இருக்கார் பார்க்குறதுக்கு. இப்போ அவர் அடிக்கிற அடிலாம் பார்த்தது இல்லையா. ஸோ அதனால் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் டைமிங், ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன். ஸ்லிம்மாக தான் இருக்காரு. பட் இருந்தாலும் பவர் சார், பவர் ஜென்ரேஷன் தானே சார். இட் ஆல் டிபெண்ட்ஸ். பிகாஸ் ரசல் வந்து ஷியர் பவருங்க. அவரை வந்து உடம்பை வச்சு அடிக்கணும்னு அடிக்கிறாரு. இப்போ கிறிஸ் கெயில்லாம் பவர் அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் பாடி டு பாடி டிஃபர்ஸ். ரெண்டாவது டைமிங் வந்து ஹை கோஆர்டினேஷன் தான்.
பட் நீங்கள் சொன்ன மாதிரி கொசுத்தொல்லை தாங்கள தான் கண்ணா பின்னால் தான் நானும் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் மேட்ச் முடியாது போல் இருக்கு, முடிஞ்சிருமா இல்லை 20 ஓவர் தான் ஆடுறாங்களா இல்லை 40 ஓவர் ஆடுறாங்களா அப்படிங்கிற ஒரு சரி இவங்க தான் திருப்பி வந்து ஏதோ க்ளோஸாக கொண்டு போகும்போது கிட்டத்தட்ட 2 ஓவர் ஸ்பேரில் அடிச்சிட்டாங்க. 9 பாலில் ஸ்பேரில் அடிச்சாச்சு, 8 விக்கெட் ஸ்பேர். நம்ம மேட்ச் பார்க்கும்போது சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்க, கரெக்டாக நான் சொன்னேன் உங்களுக்கு மினிமம் 2 ஓவரில் ஸ்பேர் பண்ணுவாங்க சார், நீங்கள் பாருங்க அப்படி. அது சாதா ஸ்கோர்ல சார் 262 ரெண்டு டீமும் சேர்த்து 520 ரன்ஸ் இன் 40 ஓவர்ஸ். அப்பா நினைச்சு பார்க்கறதுக்கு சத்தியமா இது வீடியோ கேம் தான். கிரிக்கெட் கண்டுபிடிச்சவங்க பார்த்தாங்கன்னா அநேகமா ஓடிடுவாங்க, சூசைட் பண்ணி சாவாங்க சார். கண்டிப்பாக சுனில் நாராயணோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை சார், bowling பர்ஃபார்மன்ஸ் 4 overs ஜஸ்ட் 24 ரன்ஸ், ஒரே ஒரு விக்கெட் தான். பவல் இருக்காரு சார். அவருடைய கரியர்லேயே பார்த்தீங்கன்னா, சுனில் நாராயணோட கரியர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த T20 ஷார்ட் ஃபார்மேட்டில் வந்து பெரிய அவர் bowling 50 ரன் 60 ரன்லாம் அடிக்கிறதுக்கெலாம் ரொம்ப ரேராக என்றைக்காவது அடிச்சிருப்பாங்களே தவிர விக்கெட்லெஸ் அந்த மாதிரி. பட் ஆவரேஜாக ஒரு 7 ரன் 8 ரன் 6 ரன் தான். அவரை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஆடிடுவாங்க. ஏன்னா நான் போன தடவை சொன்ன மாதிரி எந்த பால் எங்கேருந்து கொண்டுறாரு, ரிவர்ஸில் மறைச்சிட்டே போடுவார். அது என்ன போடுறாருன்னு அவருக்கும் தெரியாது, பார்க்குறவனுக்கும் தெரியாது, நமக்குமே புரியாது அது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பேட்ஸ்மேனை வந்து திங்க் பண்ணுற அளவுக்கு அவர் கிரியேட் பண்ணிட்டார். எஸ், அவர் போலிங் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்காக ஆடும் போது ஓகே, பட் வெஸ்ட் இண்டீஸ்க்காக இல்லாமல் கேகேஆருக்கு ஆடும் போது போலிங் ப்ளஸ் பேட்டிங் ப்ளஸ் ஃபீல்டிங் அதுக்குள்ளே ஒரு கேட்சிங். இல்லை இது நீங்கள் வாடிப்பட்டியில் வந்து நம்ம திறந்து விடுற காலமாடு மாதிரி தான் சார். யாரை வேணால் முட்டி மோதிக்கோன்னு அனுப்பிச்சு வாசல். ஆமாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு கண்ட்ரிக்கு ஆடணுங்கிற ப்ரெஷர் கிடையாது, செலெக்ஷன் நம்ம பண்ணி ஆகணும் ப்ரெஷர் கிடையாது. போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம், அடிக்கிறோம், டீமை ஜெயிச்சு கொடுக்குறோம், அவ்வளோதான். வெஸ்ட் இண்டீஸ்க்காக நான் ஆடணும் அப்படின்ற ப்ரெஷர் %1 கூட சுனில் நாராயணுக்கு இல்லை. அதுக்கு பதிலாக வெஸ்ட் இண்டியன் கேப்டன் பவலுக்கு தான் இருக்குது. பவல் என்ன பண்ணியிருக்காரு, கால் பண்ணி சுனில் நாராயண் உன் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது ஐபிஎல்ல, நீ வேணா நம்மளோட வேர்ல்டு கப்பு அமெரிக்காலையும் வெஸ்ட் இண்டீஸில் நடத்து கரிபியன் ஐலண்டில் வந்து நீ வேணா ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குற நோ நான் வரல இங்கே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யாருன்னா இந்த பிளேயர் சொல்லுவாங்க. அப்படி இல்லை சார், அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட எபிலிட்டி நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய டயத்தில் இருக்கார். சுனில் நாராயண் வந்து இந்த பருப்பு இங்கே வேகும், ஐபிஎல்ல வேகும், அங்கே வேகாது. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? அங்கே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டாண்டர்ட் இஸ் டிஃப்ரெண்ட், ஃபேஸிங் தி ஆப்போனன்ட்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், அந்த பவுலர்ஸ் கேப்பபிலிட்டி டிஃப்ரென்ஸு. அவர் ஓப்பனிங் அனுப்ப மாட்டாங்களே நேஷனல் டீமுக்கு, நீங்கள் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரிலாம் சான்ஸ். இது வந்து இன்னைக்கு அடிக்கிறாரு, ஒரு பப்ளிசிட்டிக்கோசரம் ஒரு கூப்பிட்டு பார்க்கலாம், வா மச்சி இப்போ MS தோனி கூட தான் நீ கீப்பராக வந்துருங்க எங்கள் டீமுக்கு சொல்கிறாங்க. அவர் உடனே போயிடுவார் அவர். இல்லை சார், எபிலிட்டிங்கிறது ஒன்று இருக்குது சார், வயசுன்னு ஒன்று இருக்குது, ரியாக்ஷன் டைம்னு ஒன்று இருக்குது, ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐ திங்க் இவங்க எல்லாருமே தேவ் ரியலைஸ் தேர் பொட்டென்ஷியல். எந்த லெவலில் விளையாண்டா நல்லாயிருக்கும், எந்த லெவலில் போனால் நம்ம வந்து மரியாதையாக காப்பாற்றிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மரியாதையாக போதும். ஸோ ஈ கேன் பி ஃபெயிலியர், சொல்லவே முடியாது. நீங்கள் வந்து அவர் இங்கே அடிச்சிட்டாங்கிறதுக்கோசரம் அங்கே பண்ண முடியாது. பட் அதே சமயத்தில் சொல்ல முடியாது சார். ஏன்னா அவர் ஓப்பனிங் ஆடி நம்மளை மாதிரி இதே ஐபிஎல் மாதிரி பவுலிங் போட்டு இதே மாதிரி அடிச்சா தான் உண்டு. எல்லாம் இங்கே 60 யார்டு 65 யார்டு கிரவுண்டு சார். நீங்கள் வெளியிலலாம் ஆடும்போது நீங்கள் வந்து 75+ இருக்கும், 80 இருக்கும். கிரவுண்டு கண்டிஷன்ஸ் வேறு, பவுலர்ஸோட ரியாக்ஷன்ஸ் கூட வேறு மாதிரி இருக்கும், பாலோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும், பவுன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஐபிஎல் வச்சு நம்ம எதையுமே ஜட்ஜே பண்ண முடியாது. ஹர்ஷல் பட்டேல் பஞ்சாப் போலர், அவர் ஹர்ஷல் நொட்டேல்னு பேர் மாற்றணும். ஏன்னா 10.25 கோடி 10.75 crores கொடுத்து அவர் ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க பஞ்சாப். ஆனால் நொட்டேல்னு வரவும் போகிறவன் இந்த சீசன் மட்டும் இல்லை, போன சீசன் அதுக்கு முந்தைய எல்லா சீசனும் அடிக்கிறாங்க. ஆனாலும் அவரை பிட் கொடுத்து ஆக்ஷனில் செலக்ட் பண்ணுறாங்க. அவரும் அதே மாதிரி தான், நீ என்ன எடுத்தல அதிகமாக எடுத்தல பாடுற அனுபவிடான்ற மாதிரி. இப்போ அப்படி இல்லை சார், ஐ திங்க் பொட்டென்ஷியல் இஸ் தேர். அதனால் வந்து அவர் வந்து நல்ல பவுலர் தான், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட்ஸ்மேன் சுனில் நாராயண்லாம் வந்து அடிப்பான்னு யார் சார் தெரியும்? சார் சாம் கரன் 15 எக்கானமி, ஹர்ஷல் பட்டேல் 16 எக்கானமி 4 ஓவர்ஸில், ரபடா 17 எக்கானமி, டாப் 3 bowlers. இப்போ நீங்கள் சாம் கரனும் ரபடாவும் வந்து மோஸ்ட் சீனியர் பிளேயர்ஸ். அவங்க நேஷனல் கண்ட்ரிக்கும் சரி நிறைய லெவல் கிரிக்கெட் ஆடிருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல் வந்து ஆன் அண்ட் ஆஃப் தான் இந்தியாவுக்கு ஆடிருக்காரு. அந்த மாதிரி அதே இங்கே ஒன்று ரெண்டு மேட்ச்சில் வந்து அடிபடுறதுனால அவங்க பொட்டென்ஷியல் வந்து மோசம்னு சொல்ல முடியாது சார். பிகாஸ் 260 நீங்கள் அடிச்சாங்கன்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, எந்த பவுலருமே ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அது நீ 10 கோடி இல்லை 15 கோடி கொடுத்தால ₹1 கொடுத்து எடுத்து அடித்தா கூட அடிச்சது தான் 50 கோடி கொடுத்து அடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பட் சேஸ் பண்ணுற பேட்ஸ்மேன் பண்ணிட்டாங்களே, என்ன பண்ணுறது சார்? நீங்கள் கொடுத்தீங்க, நாங்கள் மரியாதை பண்ணிட்டாங்களே சார். ஜானி பேர்ஸ்ட்ரோ அவர் டேஷ் ஷோ அப்படின்னு என்னோட ஷோ அப்பார். அது மட்டும் இல்லை சார்,
என்னையாடா அவுட் ஆஃப் ஃபார்ம் இல்லை நான் சொல்கிறீங்க. என் கண்ணோட இமை வெள்ளடா, என் புருவம் வெள்ளடா, என் தலை வெள்ளடா, நான் அடிப்பண்டா கோட்டை விட்டு வெள்ளடான்னு 6 9 6 8 4 ஜஸ்ட் 48 பால்ஸில் ஏதோ புள்ளையாருக்கு தோப்புக்காரன மாதிரி 108 ரன் 48 பால்ல. நீங்கள் பேரிஸ்டோ பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் பிளேயிங் ஃபார் SRH. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம். இப்போ அந்த டீமோட பவுலர்ஸ் எப்படி போடுவாங்க ஏது போடுவாங்க அவருக்கும் அந்த டீமுக்குள்ளே இருந்து விளையாண்டு பழகினவர் தானே. இப்போ அவருக்குமே ஒரு 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 சோதனை காலம் தான் அது. என்னோட பர்ஃபார்ம் பண்ணலன்னா இந்த கொஞ்சம் நமக்கு இருக்கிற பேர் போயிடும், நேஷனல் டீம்லேயும் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இஸ் அ வெரி குட் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் பிளேயர் சார். அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நல்லா அமைஞ்சது அடித்து காமிச்சார். நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளைப்பூர்வமாக இருக்கட்டும், கருப்பு பூர்வமாக இருக்கட்டும், இல்லை கற்பாம்பூச்சின்னு சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள், நான் அடித்து ஆடுறேன்னா அடித்து காமிச்சாங்களோ. ஃபார்முக்கு நீங்கள் வந்துட்டீங்க சார். பேஸ்ட்ரோ நாராயண் மட்டும் இல்லை, நீங்களும் வந்து ஃபார்முக்கு வந்திருக்கீங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் அதாவது ஒண்டே வீட்டு பேயன்ற மாதிரி எல்லாம் தான் அடிக்கிறாங்க, நாங்களே கன்ஃபியூஸ்டு சிச்சுவேஷனில் இருக்கிறோன்னு செலக்டாக சொல்லும் போது திடீர்னு ஸ்ரேயாஸ் ஐயர் அவர் வராத டவுனு முன்னாடியே வந்து அடிக்கிறான் பாடுறா, இவன் வரணும், காட்டா மாதிரி அடிக்கிறவர் வரணும், அவரை தள்ளி வச்சுட்டு இவர் வந்து ஒரு கேமியோ ரோல் வேற லெவலில் ஆடிட்டு போயிட்டார். இப்போது வேர்ல்டு கப் T20 இந்தியன் ஸ்குவாடில் 15ல் அவர் இருப்பாரா சார் சான்ஸ்? சார் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது ஆஸ் அ டீம் கேப்டன். கேகேஆரோட கேப்டனு அவரும் ஏதோ ஒரு கேமில் பர்ஃபார்ம் பண்ணி அவரோட எபிலிட்டி காமிக்கணும். ஸோ இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிங்கன்னா, நான் அவுட் ஆனால் கூட பின்னால் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, 150 ரன் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தார் அவர். இல்லை ரசல் வர்ற கரெக்டான பிளேஸ் சார். ஆனால் அவர் வந்தார் ரசலை விட அதிகமாக. ரசல் வந்து 12 balls 24, ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா 10 balls 28. ஆமாம் சார். இப்போ அவர் நான் சொன்னேன் உங்களுக்கு, அவருக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி அடித்தாருன்னு சொன்னீங்களே, இப்போ அங்கங்கே பறந்து அடித்தாருன்னு பேரிஸ்டோ, இவரும் பார்த்தா நான் என்னாலே அடிக்க முடியும், நானும் அடித்து காமிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் ஆஸ் அ கேப்டன் வந்து அவருக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணணுங்கிற ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் கூட இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ball 20 ரன் அடிக்கிறது, 15 ball 40 ரன் அடிக்கிறது தான் இன்றைக்கி T20க்கு தேவைப்பட்ட ஒரு இது. இன்றைக்கி இந்த 260 வந்த காரணமே அவரோட கேமியோ கூட தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து 50 ரன் அடித்தாங்களே. பட் அன்எக்ஸ்பெக்டட் சார். ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த மாதிரி ஆட மாட்டார், கொஞ்சம் ஸ்லோவாக ஆடிட்டு அப்புறம் பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடியவர். அந்த ப்ரெஷர்னால வேர்ல்டு கப்புக்கு ஸ்குவாடுக்கு செலக்ட் ஆகணும். இந்த பர்டிகுலர் இன்னிங்ஸ்னால வேர்ல்டு கப் ஸ்குவாடில் எடுப்பாங்கலாம் சொல்ல முடியாது. எனக்கு நான் ஸ்ரேயஸ் ஐயரோட வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் சான்சஸ் ஆர் வெரி லெஸ். பிகாஸ் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க சார். நீங்கள் வந்து பேட்ஸ்மேன் பியூர் பேட்ஸ்மேன் எடுத்திங்கன்னா ஒரு 15 பேர் இருக்காங்க, ஒரு 7 கீப்பர் இருக்கான், ஒரு 30 ஃபாஸ்ட் பவுலர் இருக்கான், ஒரு 15 ஸ்பின் பவுலர் இருக்கான், ஆல்ரவுண்டர் 15 பேர் இருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் கொண்டு முடியும்? இஷான் கிஷன், சாம்சன், கீப்பர்ஸ் பயங்கரமாக எல்லாமே ஃபார்ம்ல வேற இருக்காங்க. முடிஞ்சுன்னா MS தோனியே கூட்டு போவாங்க இப்போ. ஏன்னா அவர் வந்து 4 ball 20 ரன் அடிக்கிறாரு, ரிஷப் பண்ட் 10 ball 30 ரன் அடிக்கிறாரு, போதும் அந்த மாதிரி ஆள் இருந்தால் போச்சு கூட்டு போவாங்க சார். நான் கேட்ட கேள்வி ஸ்ரேயாஸ் ஐயருக்கு 50. ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், கஷ்டம்தான். ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயரை விட மற்றவங்களாம் ஹையஸ்டாக இருக்காங்க பர்ஃபார்மன்ஸ்லன்றீங்களா? இல்லை சார், ஐ திங்க் பிகாஸ் கன்சிஸ்டன்சி இல்லை சார். ஏன்னா இப்போது தெர் ஆர் பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குங்க. அந்த கேலிபரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ KL ராகுல் வந்து எப்படியாவது ஃபிட்டின் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. KL ராகுல் வந்து நீங்கள் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஃபிட் பண்ணிங்கன்னா இஷான் கிஷனோ, சஞ்சு சாம்சனோ, தினேஷ் கார்த்திக் தேர் லுக்கிங் அட் பிகாஸ் ஹி இஸ் பீன் பர்ஃபார்மிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச் அடிச்சிட்டு இருக்காரு. இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து பேசிட்டாரு, என்னடா ரெடி ஆவறியா? அது ஒரு மீம்ஸ். அது நமக்கு பேசினாரா இல்லை நமக்கு இல்லை பேசினாரு, ஓகே தெரியல, எனக்கு தெரியல. பட் சான்சஸ் ஆர் வெரி வெரி சேலஞ்சிங்காக இருக்குது. யாருக்கு கொண்டு போகணும்? இதில் இன்னும் ஒரு 2 மேட்டர் இருக்குது சார். இதில் வந்து ஒரு 3-4 பிளேயர் வந்து ஆஃப்டர் திஸ் வேர்ல்டு கப் வி மைட் நாட் சீ தம். அடுத்த வேர்ல்டு கப்புக்கு அவங்க ஆடுவாங்கிற மாதிரி தெரியாது. அதனால் யார் வந்து ஒரு நல்ல ஒரு எபிலிட்டியில் இருக்காங்களோ, நல்ல ஒரு கிளாஸில் இருக்காங்களோ, இந்த சீசனில் யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள வச்சு இந்த வேர்ல்டு கப் வின் பண்ண முடியுமா, எந்த காம்பினேஷன் பெஸ்ட்டாக கொண்டு போகலாம், அதே சமயத்தில் வந்து காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் செலக்டர்ஸ் பார்க்கும். செலக்டர் அநேகமாக நீ பிச்சுட்டு ஓடிட்டு இருப்பாங்க, நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அப்படியே நீங்கள் வெஸ்ட்டு ஈஸ்ட்டு நார்த்துன்னு நீங்கள் ஃபோன் கால் பறந்துகிட்டே இருக்கும். அவன் என்ன கரெக்டாக வந்து நீ பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் டயத்தில் வந்து ஒரு பெரிய கேஸ் நடக்க போகுது. ஒரு 150 பிளேயர் செலக்ட் பண்ண இன்னும் 20 கேம் இருக்குது சார், இன்னும் 20 மேட்ச் இருக்குது சார் இந்த டோர்னமெண்ட்டில். இப்போ தான் இன்னும் 25 மேட்ச் இருக்குது. அதுக்குள்ளே அன்றைக்கி வந்து 350 400 10 ball 50 அந்த மாதிரிலாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன். அநேகமாக செலக்டர்ஸ் ஓடிடுவானுங்க.
நாங்கள் வந்து மொத்தமாக பேப்பரில் குலுக்கி போட்டுறோம்டா நீங்களும் உங்கள் பேர் எடுத்துக்கங்கடா அந்த அளவுக்கு ஆகிரும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி ஆகிட்டு இருக்கு. குடவலை முறை மாதிரி பழைய முறை குலுக்கி போட்டு. ஏன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சார் எல்லா கண்ட்ரிலேருந்தும் எல்லா ஃபாரின் பிளேயர்ஸும் விளையாடுறாங்க. இந்தியன்ஸ் ஆர் பர்ஃபார்மிங் ரியலி வெல். இப்போ நீங்கள் இப்போ சஷாங்க் நீங்கள் அடிப்பாரு. ஆமாம், சஷாங்கோட பற்றி பேசி. அசுட்டோஷ் இன்னும் அந்த டீமில் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. அசுட்டோஷ் இருக்கான், சஷாங்க் இருக்கான். அப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்தியன். பிரப்சிம்ரன் ஒருத்தன், பிரப்சிம்ரனுக்கு 50 அவன் இம்பாக்ட் பிளேயரா, ஓப்பனிங் வந்துடுறான், அவன் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறது வேற லெவல் இம்பாக்ட். 50 அடிச்சு போயிட்டானே. ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் ஆர் கிவிங். உடம்பு சரியில்லை சார், இன்னும் அடிக்கிறாளாமே, இன்னைக்கு சரியில்லை சார். உடம்பு சரியில்லாம் நல்லா ஆடுவாங்க சார். ஏன்னா வந்து நம்மள 4 பேர் பார்க்குறாங்கல்ல. பேரே அழகா இருக்கு சிம்ரன். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு பிரப்ஸ் சார். அதுக்கு நான் வந்து கமெண்ட் அடிக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்ச பேரா இருக்கு. வீட்டுக்கு போனீங்களா சார்? ஈடன் கார்டன்றது ஒரு 20 ஓவர்ஸில் 260க்கு மேலே அடிக்கிற பிச்சா சார். என்ன பண்ணி வச்சுருக்காங்க சார்? அப்படி இல்லை சார். இந்த ஐபிஎல் கேம் வந்து பேசிக்கலாகவே பேட்ஸ்மேன் ஓரியன்ட் கேம்ஸ் தான். நான் உங்கள்கிட்ட பல வாட்டி நான் சொல்லிட்டேன். இந்த பேட்ஸ்மேன் அடித்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தா தான் வந்து க்ரௌடுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. திருப்பி வந்து ஒரு டிஃபெண்ட் பண்ணி அந்த டீமையும் அடிக்க விடுறதுக்கு பவுலிங் இப்போ பவுலிங் போடுறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோர் வேண்டாமா? நான் ஒரு 170 ரன் 180 ரன் அடித்தா தான் பவுலிங் வந்து தைரியமாக போட முடியும். இப்போ 120 அடிச்சு நீங்கள் ஆல் அவுட் ஆகிட்டீங்க வச்சுங்களேன். அவன் பவுலிங் போடுறான் ஒரே ஓவரில் பிடிங்க 40 ரன். I'm not talking about 160 சார். I am talking about 260 plus 300 277 287. சார் எனக்கு நீங்கள் சீர் செஞ்சீங்கன்னா நான் மறு சீர் செய்ய வேண்டாமா? இது நல்ல கதையாக இருக்குது சார். அப்படிதான் சார் நடக்குது எனக்கு கிரிக்கெட்டு சார். பிளேயர்ஸோட அந்த விறுவிறுப்பு பதட்டம் எல்லாம் கலந்துருக்கும். ஓனர்ஸோடது ஷாருக் கான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஷாருக் கான் ஹாப்பியாக இருந்தார். செகண்ட் ஹாஃப் ஷாருக் கான் போயிட்டார். அப்படியே மூஞ்சி என்னடா 260 ப்ளஸ் நீங்கள் சேஸ் ஈஸியாக பண்ணுறீங்களாடா. அதுவும் அவ்வளோ விக்கெட்ஸ் கூட போகல சார் செகண்ட் ஹாஃப் பஞ்சாப். இப்போ நீங்கள் வந்து சீரியஸாக கிரிக்கெட் பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு 260 அடிச்சுட்டு அந்த மேட்ச்சை நம்ம தோற்றோம் அப்படின்னா வந்து நிஜமாவே இட்ஸ் அ சேட் சிச்சுவேஷன் ஃபார் தி டீம். பட் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் சார். வந்து ஏற்கனவே நான் பல முறை சொல்கிறேன். நான் ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அது எப்போ வெளிப்படுத்துகிறோங்கிறது தான் முக்கியம். இப்போ நீங்கள் இன்றைக்கி அவங்க வெளிப்படுத்துனாங்க, மறுபடியும் நானும் வெளிப்படுத்துகிறேன். இப்போ எனக்கும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்குது, உங்களுக்கு ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த நம்ம கைபலம் பார்க்குற மாதிரி தான் அது. இன்றைக்கி அவங்க அடித்தாங்க, நானும் திருப்பி அடித்தவங்கள. நாளைக்கு இவங்க 100 ஆல் அவுட் ஆகலாம், அவங்க வந்து 300 அடிக்கலாம், சொல்ல முடியாது. பட் வந்து அதுங்க இந்த லாஸுங்கிறது வந்து நம்ம ஏற்றுக்க என்றைக்கு பழகுறோமோ அன்றைக்கி தான் நம்ம வந்து அடுத்த மேட்ச்சுக்கு வந்து சக்ஸஸ்க்கு நம்ம முயற்சி பண்ண முடியும். ஓகே, சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் லாஸை ஏற்றுக்க பழக மாட்டோம். சிஎஸ்கேவோட சான்ஸு பிரைட்டாக இருக்குது பஞ்சாப் ஜெயிக்கிறதாலன்னு உள்ளே சொல்லிட்டு இருந்தீங்க மேட்ச் பார்க்கும்போது. நம்ம என்ன பண்ணுறோம் சார், நம்ம போன 2 மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு. ஒரே டீம் கிட்ட 2 எனக்கு ரொம்ப வருத்தம். அதாவது சில விஷயங்கள் வந்து கேப்டன்சினால் சில விஷயங்கள் வந்து சரியாக நடக்கலை என்னோட பார்வைக்கு. கெய்க்வாட் தானா இல்லை மேனேஜ்மெண்ட்டா இல்லை தோனி தலையை சொல்லலையா? ஏன்னா வந்து தீபக் சாருக்கு 2 ஓவர் பாக்கி இருக்குது, அவரை போடலை. மொயின் அலிக்கு ஒரு ஸ்பின்னரை ட்ரை பண்ணியிருக்கலாம், ஜட்டு முடிக்கல. இப்போது இவங்களுக்குள்ள ஒரு 6 ஓவர் இருக்கும்போது மறுபடியும் தூசா எனக்கு இதே பவுலர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு போட்டு அடித்து அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து முஸ்தபிர் அடிச்சிட்டாங்க, 10 ரன் அடிச்சிட்டாங்க. அப்போ ஏதோ திங்க் பண்ணும் இல்லையா? அப்புறம் சாகர் வந்து 2 4 விட்டார், கேட்ச் விட்டார், எல்லாம் இருக்குது. பட் தென் அந்த மாதிரி இருக்குது. சிஎஸ்கே விட்டார் 2 4. ஓகே சார், இப்போ பஞ்சாப் ஜெயிச்சதால சிஎஸ்கேக்கு ப்ளஸ்னால் வந்து ஓகே, ஒரு நமக்கு வந்து ஒரு 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 அதர் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வெரி குட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் 8 பாயிண்டில் இருக்காங்க. இப்போ இவங்க ஜெயிச்சதுனால வந்து கேகேஆர் வந்து 10லேயே இருக்காங்க. 12 பேர் தான் வச்சுங்க. அப்போ நம்ம அந்த அளவுக்கு திருப்பி ஆடணும். இப்போ அடுத்தது எஸ்ஆர்எச் வந்து நம்ம கூட சென்னையில் இருந்து ஆட போகிறோம். ஒரு காண்டிலே வருவான், தோத்துட்டோங்கிற காண்டில் வருவான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மூரில் இதை நம்மூர் டீம் தான், அது பாதி டீம் நம்மூர் டீம் தான் வச்சுங்க. அதை வந்து இங்கே ஜெயிச்சு ஆனுங்கிற ஒரு ஓனரே நம்மூருக்கு ஓனர். அதான் சார் நான் சொன்னேன். நீங்கள் லாஸ்ட் டைம் அது கேட்கும்போது தான் நான் சொல்லிட்டேன், நம்ம ஊர் தான் பரவாயில்ல. அப்போ நம்ம ஜெயிக்கணுங்கிற ப்ரெஷர் இருக்குது. இப்போ எஸ்ஆர்எச்சுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 270 260 டமால் டிமில் அடித்து ஜெயிச்சுட்டு ஒரு மேட்ச் தோத்துட்டு சென்னைக்கு வராங்க. இப்போ சென்னை ஏற்கனவே ஒரு மேட்ச் தோத்துட்டு பயங்கரமாக ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்காங்க. மக்களும் சரி, பார்த்தவங்களும் சரி, அவங்களுமே டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்காங்க. அதனால் இந்த மேட்ச் வந்து நல்ல ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும் 2 பேருக்குமே. ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் சார். நிச்சயமாக ஒரு டமால் டுமுல்னு ஒரு வீடியோ கேம் மாதிரி இருந்த மேட்ச்சு. சரி, மேட்ச் தான் வீடியோ கேம் மாதிரி ரொம்ப பரபரப்பாக விறுவிறுப்பாக இருக்குன்னா அதை விட உங்கள் இன்டர்வியூ டெஃபினட்டாக ஒரு
இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் மீட் வித் யூ, சேட் வித் யூ. தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ மோன்சு, தேங்க்யூ ஸோ மச். என்ன வியூவர்ஸ், இந்த மாதிரி மேட்ச் தான் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. தொடர்ந்து வீடியோஸ் தர குமுதம் டீம் ரெடியாக இருக்குது. மீண்டும் உங்களை ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Mohanraj and whole team. Thank you, bye. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564 012345.